இங்கே பாருங்கள், கேவுரு ஆப்பத்துக்கு உள்ளது எல்லாம் ரெடியாக எடுத்து வந்துச்சு. பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், கேவுரு விறகு, இட்லி அரிசி எல்லாம் வச்சுருங்க. இப்போ அளந்து போட்டுருவோம். நல்லா அரிசி 2 மணி நேரம் ஊறிட்டுங்க ஆப்பத்துக்கு அரைச்சிட வேண்டியதான். அதேமாரி பார்த்திங்கன்னா உளுந்துமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை மிக்சியில் போட்டுப்போங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் வேலையாக கொஞ்சம் வெளில போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம தாங்க அரைச்சாகணும். அம்மா தேங்காய் ஊற்றிடுமா? ஊற்றிடுவோம். ஊற்றுமா. அதை பாருங்கள், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி கலந்துருவோம். தேங்காய் எவ்வளோக்கு போகிறோமோ அவ்வளோ வாசமாக இருக்குங்க. அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? கேழ்வரகுல தான் ஆப்பம் சுட போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணோம்? அதுக்கு கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, இது இருந்தால் போதும். இது போதுமா? போதும். 1 கப்பு தேங்காய் பூ. ஆமாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை ஆப்பமே செம்மையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கேழ்வரகுல பண்ணுறாங்க அம்மா. அம்மா காலையில் இது செம்மையாக இருக்கும்மா. ஆமாம். சரி, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிடுவோம். வாம்மா. இங்கே பாருங்கள், கேவுரு ஆப்பத்துக்கு உள்ளது எல்லாம் ரெடியாக எடுத்து வந்துச்சு. பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், கேவுரு விறகு, இட்லி அரிசி எல்லாம் வச்சுருங்க. இப்போ அளந்து போட்டுருவோம். நான் இவ்வளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ கேவுரு விறகு 1/2 டம்ளர் எடுத்துப்போம். அம்மா இதை நீ சாப்பிட்ருக்கியாம்மா? சாப்பிட்ருக்கேன். கூழு கிண்டி குடிச்சிருக்கேன். இவ்வளவு எடுத்திருக்கேன். சரி, கொட்டுமா. அடுத்தது என்னம்மா போடணும்? பச்சரிசி போடுமா. ஆமாங்க, இந்த மாதிரி கரெக்டாக அளந்துக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோன்னா ஒழுங்காக வராது. பச்சரிசி இவ்வளோதான் எடுத்துருக்கேன். போடுமா. இந்த 3த்தையும் ஒன்றா ஊற வச்சாச்சு. அரிசி, கேவுரு விறகு எல்லாம். ஆமாம்மா. அம்மா அடுத்தது என்னம்மா பண்ணோம்? உளுந்து வெந்தயமும் ஒன்றா ஊற வச்சுருவோம். ஊற வைமா. உளுந்து போதுமாம்மா? போதும். வெந்தயம் அந்த எடுத்துருக்கேன். போடுமா. போதும். இங்கே வர எல்லாம் ஊற வச்சாச்சுங்க. இது பார்க்கறதானமா ஆசையாக இருக்கு. ஆமாம். எப்படி இருக்கு பாருங்களா. அரிசி, கேவுரு விறகுலாம் நல்லா கிளஞ்சிட்டு ஊற வைக்க போகிறோம். இப்போ அம்மா உளுந்தெல்லாம் ஊற வச்சாச்சா? உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். அம்மா இது எத்தனை மணி நேரம் ஊறணும்? கொஞ்சம் நேரம் ஊறினா அரைச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அரிசி தான் ஊற லேட்டாகும். இது பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டர்லேயும் அரைக்கலாங்க, மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். ஆமாம். கொஞ்சமாக தானமாக போட்டிருக்கோம். ஆமாம். ஆமாங்க. இந்த பாரு, இந்த மாதிரி எப்படி கொஞ்சம் அழுக்காக இருக்குங்க. நல்லா அரிசி ஊறிட்டுங்க ஒரு 3 மணி நேரம். அதெல்லாமே இப்போ மிக்சியில் கொடுத்து நம்ம அரைச்சிட வேண்டியதாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வெளில போயிட்டாங்க, கொஞ்சம் வேலையாக இருக்கனால. இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கு மாவு நம்ம தாங்க அரைச்சாகணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டுங்க, கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டா நம்ம காலையில் ஆப்பம் சுட்டு பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதேமாரி பார்த்திங்கன்னா உளுந்தும் நல்லா ஊறிட்டுங்க. பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது. இதை உளுந்தை மட்டும் நம்ம தனியாக கொடுத்து அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை மட்டும் எல்லாத்தையும் அரைச்சிட வேண்டியதான். அரைச்சிட்டு காலையில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க ஆப்பம். அம்மா இருந்தாங்கன்னா எல்லாம் சூப்பராக அரைச்சிடுவாங்க. அம்மா இல்லாதனால நம்ம தான் பண்ணி ஆகணும். மாவுலாம் நான் அரைச்சிருக்காங்க, இட்லி மாவு எல்லாமே. இது ஃபஸ்ட் டைம்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே டைமில் அரைச்சிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர்லேயும் ஒரு சிலவங்க அரைப்பாங்க, நம்ம மிக்சிலே அரைச்சிப்போங்க. கம்மியாக தானே இருக்குது. லைட்டாக உப்பு போட்டுப்போம். மா இதோட கிண்டி வைக்கணுமா? ஆமாம், கிண்டி மூடி வச்சிடணும். சரி, கிண்டுமா. ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியே வைக்கணுமா? வெளியில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா புளிக்கும். ஆமாம். மாவு நிறையவே இருக்குல்லம்மா. ஆமாம். நம்ம பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அரைக்கலைங்க, மிக்சிலே அரைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கிட்டே அம்மாவும் வந்துட்டாங்க, நான் அரைச்சிட்ருக்கப்போ. சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன். ஆமாம். நல்லா மாவு நல்லா புளிச்சு வந்துட்டு பாருங்க. இதோட தேங்காவை திருவி பாலை புளிஞ்சிக்கிட்டு ஆப்பத்தை ஊற்றிடுவோம். சரிம்மா, தேங்காய் திருவுமா.
அம்மா ஓ ஆப்பம் வருமா? வரும் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பால் தாங்க சூப்பராக இருக்கும். குருமாவும் பண்ணலாம், நம்ம இன்னைக்கு பால் தான் பண்ணுறோம். 2 மூடி போதுமா? போதும் போதும். நைட்டு செம மழை தானேம்மா? ஆமாம். பால் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஜீனியை போட்டுருவோம். போடுமா. பாரு ஜீனி கம்மியாகவே போடுறாங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஜீனி இல்லாமல் பால் இருக்குங்க, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்குங்க. இப்போ ஏலக்காவை போட்டுருவோம். போட்டு இப்போ எண்ணெய் சட்டியை போட்டு ஆப்பத்தை ஊற்றிடுவோம். சரிம்மா. அம்மா ஓ ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிருவோம். அத்தையுமா ஆப்பம் நல்ல மாதிரியாக வரணும். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். போடுமா. அம்மா ஓ இதுக்கு எண்ணெய்லாம் தடவணுமா? எண்ணெய்லாம் வேணாம், அப்படியே சும்மா ஊற்றினாலே போதுமா? சும்மா ஊற்றினாலே போதும். சூடாயிடுச்சு, இப்போ மாவை ஊற்றிட வேண்டியது தான். பாருங்க ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. நல்லா பெரிய ஆப்பமாகவே போட்டாதுங்க. இதோட மூடிட வேண்டியதுதான். இப்போ ஆப்பம் வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு. எடுத்துருமாம்மா? ஆ எடுமா. எடுத்தாச்சு. ஆமாங்க சூப்பராக. இப்போ அடுத்ததை ஊற்றிட வேண்டியதான். அம்மா ஓ செம்மையாக வந்திருக்கேன். ஆமாம். ஊற்றுமா. இந்தமாரி எல்லா ஆப்பமும் சுட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. முடிஞ்சாம்மா? மூடிட வேண்டியது தான். மூணுமா. அம்மா வெந்துடுச்சா? வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சிங்க. இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். எப்படி ஒட்டாமல் வருது பாருங்களா அழகா. ஆமாங்க. இப்போ இதேமாரி அடுத்தது அம்மா ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டான இதில் வச்சுருக்காங்க. இப்போ சுற்ற வேண்டியதானம்மா? ஆமாம். அம்மா ஓ ஆப்பம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? சொல்கிறேன். ஆமாங்க. தேங்காய் பாலுக்கும் பார்த்து நல்லாயிருக்கும். ஆமாங்க. இதை அப்படியே மூடிட வேண்டியதான். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அம்மா ஆப்ப கடை வச்சிருமா? இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மேலே அந்த கேவரோட இது எப்படி தெரியுது பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா பொச பொசன்னு நல்லாவே இருக்கு. அம்மா ஓ என்ன ஆப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுமா. இங்கே பாருங்க எப்படி இருக்கு மொறு மொறுன்னு. பாலை ஊற்றுமா. சீனி போடாத பால். ஆமாங்க. நல்லா ஊற வச்சு சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. உனக்கு இனிப்பு இல்லை, நல்லா கொஞ்சம் மாதிரியா இருக்கேன். நிறையா இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல மாட்டியா? அப்போ நல்லாவே இருக்கு வாசமாக.